அனைவருக்கும் அன்பு வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவதாக பிஜேபி, ஆர்எஸ், இந்து முன்னணி இயக்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த தீபம் ஏற்றிய உரிமை பிஜேபியில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்களுக்கோ அல்லது ஆர்எஸ், இந்து முன்னணிக்கோ உரிமையெல்லாம் கிடையாது. திருப்பரங்குன்ற மலை என்பது, முருகன் என்பது குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய முதல் மனிதர். அவர் குறவர்குடியை சார்ந்தவர். அப்படி அவர் குறவர்குடியை சார்ந்தவர் இடத்தில் அனைத்து உரிமையும் குறவர்குடி மக்களை தான் சாரும். அப்படி குறவர்குடியை நாம் தேர்வு செய்யும்போது குறவர்குடியில் பிறந்து ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் இரணியனை தான் சாரும். அவர் தான் அந்த இடத்துல விளக்கு போடணும். ஆனால் ஒரு குறவர்குடியில் பிறந்த அவர் ஒருபோதும் இஸ்லாமிய மக்களுக்கும் பிற சமூகத்துக்கும் எதிரியாக இருந்தது கிடையாது. ஏனென்றால் இஸ்லாமிய மக்கள் இன்று வேணா இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய குறவர்குடியின் வாரிசு தான் இஸ்லாமிய மக்கள். அதனால் திருப்பரங்குன்றம் மலையிலும் மலையை சார்ந்த இடங்களிலும் இஸ்லாமிய மக்களுக்கும் உரிய பங்குண்டு, அவருக்கு உரிமை உண்டு என்பதை இந்த இடத்தில் நாங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். நாங்கள் பிஜேபி, ஆர்எஸ், இந்து முன்னணியை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் குறவர்குடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், உண்மையிலே நீங்கள் முருகனை வழிபாடு உண்மை என்றால், உங்களுக்கு உரிமை, உண்மையிலே முருகனின் வழிபாடு உண்மை என்றால், இதே மதுரை மாவட்டம் பாண்டிவேலு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மைதானத்தில் பிஜேபி கட்சியால் பெரும் முருகன் மாநாடு என்று நடத்தப்பட்டது. அந்த முருகன் மாநாட்டில் பிஜேபி கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர் சீனிவாசன் என்பவர் குறவருக்கு சம்பந்தமில்லாத, குறவர்குடிக்கு சம்பந்தமில்லாத நரிக்காரன் நக்காலா மக்களை குறவர் என்று அடையாளப்படுத்தி தொடர்ந்து குறவர்குடி மக்களை அவமதிப்பது மட்டுமல்ல, குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய முருகனை கேவலப்படுத்தியது இந்த பிஜேபி இயக்கம்தான். நாங்கள் சொல்கிறோம், தொடர்ந்து இது சார்ந்த எந்த ஒரு போராட்டம் இனி வரும் காலங்களில் பிஜேபி எடுக்கக்கூடாது.